இயேசு பூமிக்கு திரும்ப வருவதற்கான பூமியில் நடந்திருக்கும் 5 அறிகுறிகள். உங்களுக்கு இயேசுவை பிடிக்கும்னா ஆமேன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல் விஷயம், பைபிளில் செதறி போன இஸ்ரேல் திரும்பவும் ஒன்று சேரும்னு சொல்லியிருக்காங்க. அதில் சொன்ன மாதிரியே 2000 வருஷத்துக்கு அப்புறம் 1998 இஸ்ரேல் திரும்பி ஒன்று சேர்ந்தது ஒரே நடமா இருந்துச்சு. இது பைபிளில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய அறிகுறியா இருக்கு. பலரோட கருத்துப்படி இஸ்ரேல் ஒன்று சேர்ந்துச்சுன்னா இந்த உலகமும் அழியுமா. ரெண்டாவது, யூதர்கள் திரும்பவும் இஸ்ரேல் நாட்டுக்கு வருது. பல நூற்றுக்கணக்கான யூதர்கள் எல்லாருமே இஸ்ரேல் நாட்டுக்கு இப்போ படையெடுத்து போயிட்டு இருக்காங்க. இது இயேசு திரும்ப வருவதற்கான அறிகுறியாகவும் உலகம் அழிய போறதுக்கான அறிகுறியாகவும் இருக்கு. மூணாவது, உலகம் முழுக்க சுவிசேஷம் பரவும். அதாவது பைபிளோட அந்த வார்த்தைகளும் பைபிளும் உலகம் முழுக்க பரவுமாமா. அதே மாதிரி இப்போ சோசியல் மீடியாவும் சரி, இன்டர்நெட் சரி, இல்லை எல்லா இடங்கள்லையுமே சரி, இந்த பைபிளோட வசனங்களும் பைபிளும் எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கு. நாலாவது, இயற்கை பேரழிவை. இது ஒன்றும் இல்லை, ஏகப்பட்ட நிலநடுக்கங்களும் சரி, புது வகையான நோய்களும் சரி, வெள்ளம் புயல்னு சொல்லி பைபிளில் சொன்னது எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்கு. கடைசியாக ரொம்ப முக்கியமானது, போலியான தீர்க்கதரிசிகள் ஏகப்பட்டது வருவாங்க. இப்போ நீங்கள் பல சர்ச்சிலையும் பார்க்கலாம், இல்லை நேர்லையும் பார்க்கலாம், யூடியூப்லையும் பார்க்கலாம், பல போலியான பாஸ்டர்ஸ்கள் வந்துட்டாங்க. ஸோ இதுதான் உலக அழிவிற்கும் இயேசு திரும்ப வருவதற்கான